காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போகிறோம். கீரை குழம்பும் தட்டைப்பயிறு வாழைப்பூ கூட்டும் பார்க்க போகிறோம். செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு கூட்டுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். நான் 2 தடவை கழுவிட்டு 50 கிராம் தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எங்கள் ஊரில் கிடைக்கிற இந்த வெள்ளை இந்த தட்டைப்பயிறு தான் எடுத்திருக்கேன். கலரு இது சென்னையில் கிடைக்கலைங்க. 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு தண்ணி போதும். ஒரு 5 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். நான் இன்னும் அடுப்பே பற்ற வைக்கலையா? தட்டைப்பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம வாழைப்பூவை நறுக்கி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வாழைப்பூவில் பாதி தான் எடுத்திருக்கேன். இதில் அந்த உள்ளே இருக்கிற அந்த இது குச்சி மாதிரி இருக்கும், அதுவும் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது தான் இதை கட் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிரும். அதனால் நம்ம இது வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கட் பண்ணிடலாம், ஒன்றும் இது இல்லை. இப்போது பொடியாக கட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த அளவு பொடிசாக கட் பண்ணணும் நம்ம. தட்டைப்பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா 2 கீறி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சமாக போட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி இதையும் நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ இதையும் போட்டுறேன். நம்ம உடனே செய்கிறதுனா கட் பண்ணி சும்மா வைக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து செய்ய போகிறீங்கன்னா கட் பண்ணிவிட்டு தண்ணியிலையோ இல்லை மோர் கலந்த தண்ணியிலையோ போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிரும், நல்லா இருக்காது. இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு இதில் தனி மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் மட்டும், சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் போடணும். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இதை போட்டு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் வேகிறதுக்காக. இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போடுறேன், ரொம்ப போடலை. இதுவே கரெக்டாக இருக்கும். இதை இப்போ மூடி வச்சுட்டு நான் ஒரு 2 விசில் மட்டும் விட்டுக்கிறேன். நான் வந்து செய்கிற டிஷ் பூரா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்களும் ரொம்ப நல்லா கமெண்ட்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் வியூஸ் வந்தால் நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபும் நல்லா ஏறிட்டு தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இது நல்லா 2 விசில் வந்துருச்சு. இதை நான் இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம அடுத்து கீரை குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த குக்கரில் நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலை, சும்மா தண்ணி ஊற்றி வச்சேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதை இப்படி போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம சும்மா ஒரு 10-12 சின்ன வெங்காயம் இதை போட்டுக்கிறேன். 2 தக்காளி பழம் இதையும் போட்டுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் சீரகம், இதையும் போட்டுக்கிறேன் நான். நம்ம வர மிளகாயும் போடலாம், தனி மிளகா பொடியும் போடலாம். நான் வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தான் இப்போ போடுறேன் நான். இதில் ஒரு குட்டி ஸ்பூனாக இருக்கிறதுனால இதில் ஒரு 2.5 ஸ்பூன் போடுறேன் நான். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இதை போட்டு இது வந்து அரைக்கீரை, ஒரு 1/4 கிலோ கீரை வந்து வாங்கி நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன். இப்போ இந்த கீரையும் நான் இதில் சேர்த்துறேன். ஒன் பாட் ரெசிபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது கீரை. ஒரே விசில், ஒரு 4 விசில் விட்டால் ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும். கீரையும் போட்டுட்டு
இதில் நான் சும்மா ஒரு பாதி எலும்பு நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த கீரை இதையோடையே ஊற்றிடுறேன். உப்பு மட்டும் நான் இப்போ போடலை, அது மசிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம். இந்த அளவு போதும். தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி பார்த்துட்டு தான் ஊற்றணும், ஏன்னா கீரையிலேருந்தும் தண்ணி விடும். அதனால் இதை இப்போ நான் மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நான் குழம்பு 4-5 விசில் வந்துருச்சு. நான் இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம கூட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதுவும் நல்லா இதெல்லாம் காற்றெல்லாம் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு, நல்லா குழஞ்சிருக்கு. நான் 2 விசில் விடலான்னு சொல்லியிருந்தேன். ஒரு டவுட்டுக்காக கூட எக்ஸ்ட்ரா ஒரு விசிலே விட்டேன் நான். இப்போது இது நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தண்ணி மட்டும் லைட்டாக கொஞ்சம் வற்றட்டும். இந்த அளவு தண்ணி இருக்குது, ஆனால் ரொம்ப வற்றிடக்கூடாது. சும்மா கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கணும், அதான் கூட்டு நல்லாயிருக்கும். லேசாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துடுறேன். தண்ணி இந்த அளவுக்கு சுண்டுனா போதும். இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம். இதை கடாயில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதில் கொஞ்சம் காயட்டும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, அதே மாதிரி 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டேன். இதில் சீரகம் தான் மெயின். முதல்ல கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கோம், இப்போ நான் 1/2 ஸ்பூனுக்கு போடுறேன் சீரகம். கொஞ்சம் பொரியட்டும். வெடிக்குது, கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் ஒரு 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் போட்டுறேன். இந்த தட்டைப்பயிறு கூட்டு நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்தும் செய்யலாம். கடலைப்பருப்பும் தட்டைப்பயிரும் போட்டும் செய்யலாம். அதே மாதிரி இது பொரியல், முருங்கைக்கீரையும் இதுவும் போட்டு பொரியலும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி கூட்டு, எந்த கூட்டு, கடலைப்பருப்பு, முட்டைக்கோசு, கடலைப்பருப்பு, புடலங்காய், எந்த கூட்டு வச்சாலுமே தாளிப்பு மட்டும் இதே தாளிப்பு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சீரகம் தாளிக்கும் போது கண்டிப்பாக போட்டே ஆகணும், அதான் கூட்டுக்கே வாசமாக நல்லாயிருக்கும். இப்போது உங்களுக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கீரை வெந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம குழம்புக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவு வெந்தால் போதும். நம்ம ஏன்னா மசிக்க தான் போகிறோம். இது சூடாக இருக்குது, கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு நான் மசிப்பேன். நான் இப்போ உங்களுக்காக நான் மிக்சியில் எந்த அளவு அதை இது பண்ணி ஓட்டணும், இது எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக இன்றைக்கி மிக்சியில் தான் போட போகிறேன். அதனால் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். நான் குக்கரில் வச்சு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை போடுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறேன், 2 தடவை போட்டு பல்ஸில் 2 சுற்று ஓட்டினா போதும். இதுக்கு நான் உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போடுறேன். வேணும்னா தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தான் இது பண்ணணும். நான் பல்ஸில் போட்டு லைட்டாக ஒரு 3 சுற்று இப்படி விட்டு எடுத்தேன். பாருங்கள், இந்த அளவு தான் மசியணும், இதுக்கு மேலே மசிச்சிடக்கூடாது. அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் நம்ம. இன்னொரு கீரை குழம்புக்கு நான் மிக்சியில் மசிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய்,
இந்த தாளிப்புக்கு வந்து நான் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு தான் போட போகிறேன். கருவேப்பிலை எதுவும் போடலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த தாளிப்பில் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் முருக விட்டு எடுத்து தாளிச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஏன்னா அந்த பசங்களுக்கு தாளிப்பு அந்த வெங்காயத்தோட வாசனை பிடிக்காது. அதனால வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கிறேன் நான். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அவ்வளோதான். நம்ம பேச்சுலர்ஸு எல்லாருமே செய்கிற ஈஸியாக செய்கிற மாதிரியான டிஷ்ஷஸ் தான் நான் எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அந்த மாதிரி செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். குழம்பு தாளித்து ஊற்றிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.